தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி. திருச்சிற்றம்பலம். நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ்வாழ்க, இமைப்பொழுதில் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. திருச்சிற்றம்பலம். சாய் டிவி நேயர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினத்திலே திருவம்பாவை 5வது பாடலை பற்றி நாம் சிந்திக்க இருக்கிறோம். அந்த பாடல் மாலரியா நான்முகனும் காணா, மாலரியா நான்முகனும் காணா மலையினை நாம் போலறிவோம் என்று உள்ள புக்கங்களே பேசும் பால்வூரும் தேன்வாயாய் படிரி கடைதரவாய் என்று வரிகளோடு துவங்குகின்ற பாடல் இந்த பாடல். இந்த பாடலினுடைய பொருள், விளக்கம், தத்துவ விளக்கம் என்பதனை பற்றி நாம் இப்பொழுது சிந்திக்கலாம். மாலரியா நான் முகனும் காணாமலையினை மாலரியா நான் முகனும் காணாமலையினை மாலரியா நான் முகனும் காணாமலையினை நாம் போலறிவோம் என்று மாலரியா நான் முகனும் காணாமலையினை நாம் போலறிவோம் என்று உள்ள புக்கங்களே பேசும் மாலரியா நான் முகனும் காணாமலையினை நாம் போலறிவோம் என்று உள்ள புக்கங்களே பேசும் மாலரியா நான் முகனும் காணாமலையினை நாம் போலறிவோம் என்று உள்ள புக்கங்களே பேசும் பாலூரு தேன்பாய் பாலூரு தேன்பாய் படிரி பாலூரு தேன்பாய் பாலூரு தேன்வாய் படிரி கடை திறவாய் பாலூரு தேன்வாய் பாலூரு தேன்வாய் படிரி கடை திறவாய் ஞாலமே விண்ணே பாலூரு தேன்வாய் படிரி கடை திறவாய் ஞாலமே விண்ணே பிறவே அறிவறியா ஞாலமே விண்ணே பிறவே அறிவறியா
கோலமும் நம்மை கோலமும் நம்மை ஆட்கொண்டருளி கோதாட்டும் கோலமும் நம்மை ஆட்கொண்டருளி கோதாட்டும் கோலமும் நம்மை ஆட்கொண்டருளி கோதாட்டும் சீலமும் பாடி சிவனே சிவனே கோலமும் நம்மை ஆட்கொண்டருளி கோதாட்டும் சீலமும் பாடி சிவனே சிவனே என்று சீலமும் பாடி சிவனே சிவனே என்று ஓலம் இடினும் சிவனே சிவனே என்று ஓலம் இடினும் உணராய் ஓலம் இடினும் உணராய் உணராய்கான் ஏலக்குழலி பரிசேலோரியம் பாவாய் யோலமுங்கிடினும் ஓலம் இடினும் உணராய் உணராய்கான் ஏலக்குழலி பரிசேலோர் எம்பாவாய் எம்பாவாய் இந்த பாடலினுடைய பொருள் என்ன என்று பார்த்தால், நறுமண திரவியம் பூசிய கூந்தலையும் பாலும் தேனும் ஊறும் இனிய உதடுகளை கொண்டளவுமான பெண்ணே தோழிய, திருமால் வராகமாகவும் பன்றியாகவும் பிரம்மா அன்னமாகவும் உருவெடுத்து அவர்கள் அப்படியெல்லாம் உருவம் கொண்டும் அவரது திருவடியையும் உச்சியையும் பார்க்க முடியாத காண முடியாத பெருமையை உடைய மலை வடிவமானவர் நம் அண்ணாமலையார். ஆனால் அவரை நாம் அறிவோம் என சாதாரணமாக பேசுகிறாய், நமக்கு தெரியும் என்று சாதாரணமாக பேசுகிறாய். நம்மால் மட்டுமல்ல, உலகிலே உள்ள மற்றவர்களாலும் அவ்வுலகிலே உள்ள தேவர்களாலும் அவரை பற்றி புரிந்து கொள்ள முடியாது. அப்படிப்பட்ட பெருமைக்குரியவனை உணர்ச்சி பெருக்குடன் சிவசிவா சிவசிவா என்று ஓலமிட்டு நாமெல்லாம் அழைக்கிறோம். ஆனால் நீயே இதை உணராமல் உறக்கத்திலே இருக்கின்றாயே, முதலிலே கதவை திற தோழியே தோழியே பெண்ணே பாவையே என்று எழுப்புகிறார்கள் அந்த பெண்கள். இந்த பாடலுடைய விளக்கம் என்னன்னு பார்த்தோம்னா, கடவுளா ஆண்டவனா அவரைத்தான் எனக்கு தெரியாதா? அவரைத்தான் எனக்கு தெரியுமே. தினமும் தினமும் நான் கோயிலில் போய் நான் பார்க்குறேனே, புதிதாக நான் போய் என்ன பார்க்க போகிறேன்? கட்டாயமாக நான் போகணுமா? அப்படி போய் என்னத்தை தான் நான் பார்க்க போகிறேன்? வருஷந்தோறும் இந்த மார்கழி மாதம் வருதே, புதிதாக இந்த மார்கழி மாதத்தில் என்ன இருக்குது? அப்படி என்று விதண்டாவாதம் பேசுகிறவர்களிடம் ஆண்டவனுடைய பெருமையை சொல்லி அப்படிப்பட்ட சிறப்பை எல்லாம் சொல்லுகின்ற விதத்தில் இந்த பாடல் வரிகள் இருக்கிறது. இந்த பாடலில் ஆணவ மலத்திலே கட்டுண்ட மனம் இறைவனை பற்றி சிறிதளவு நினைக்கும் போதே நாம் முழுவதும் உணர்ந்து விட்டதாக எண்ணி நம்மை ஏமாற்றும். ஆனால் இந்த மாயையில் சிக்கிக்கொள்ளாமல் முழுமையான விழிப்பு உணர்வுடன் இருக்க வேண்டும். அவன் ஆட்கொள்வதற்காக நாம் நம்மை மேலும் மேலும் தகுதிப்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதை தத்துவ விளக்கமாக உணர்த்துகிறார் மணிவாசக பெருமான். இந்த பாடல் உணர்த்துகின்ற பொருளையே முதலாம் திருமுறையில ஞானசம்பந்த பெருமான் பிணியும் பிறப்பறுப்பான் பெருமான், பிணியும் பிறப்பறுப்பான் பெருமான் பெருங்காட்டில் துணியின் உடைதாள சுடரேந்தி ஆடுவான், அணியும் புனலானை அணி ஆப்பனூரானை பணியும் மனம் உடையார் விளைப்பதற்கு அறுப்பார என்று சொல்லி
பிறப்பு என்ற பிணியை அறுக்க வல்லான் சிவன் ஒருவனே. அவன் தாள் பணிந்து வணங்கி அவன் தாளை சிந்தித்து சிந்தித்து பிறவா நிலை அடையுங்கள் என்பதை உணர்த்துவதாக திருவாக்காக இந்த பதிகத்திலே சொல்லி இருக்கிறார் என்பதையும் நாம் சிந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம். சாய் டிவி நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலை பிரஸ் பண்ணுங்க.